வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. என்ன தான் என் பொண்டாட்டி மேலே ஆத்திரம், கோபம், வருத்தம், எதுக்குடா வந்து 2 நாள் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வீட்டில் டிஸ்சார்ஜ் ஆகி போன உடனேயே உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு அது இதுன்னு போட்டு ஊர்வாயில் விழுகிறாளேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தாலுமே, இன்றைக்கி காலையில் அவள் கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவள் அழுக என் காதுலையும் என் கண்ணுலையும் இன்னும் அப்படியே நிற்கிது. ஏன்னா என்னால் முடியலைங்க. எனக்கு அப்படியே மூச்செல்லாம் திணறுது. எனக்கு அப்படியே அந்த வயிற்றில் அடிபட்டது, வலி ஓவராக இருக்குங்க. நீங்கள் கிளம்பி வாங்க, உங்கள் கூடவே இருக்கணும் போல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உயிர் பிரிய போகிற நேரம் கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் விரும்புவாங்க தெரியுமா. அந்த காலத்துலலாம் இப்போ எங்கள் அம்மாவோட உயிர் வந்து என் மடியில் தான் போச்சு. அதை மாதிரி சுமிக்கு வந்து ஏதோ ஒன்று தோணுது போல், எனக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிருமோ வச்சிருமோ. அவள் 2 நாள் நல்லா இருந்தா, நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா இவளை வச்சு பண வசூல் வேட்டை ஆடணும்னா எப்படியோ ஆடலாம். உட்காந்து ஆஸ்பத்திரியில் இன்னொரு 4 நாளைக்கு நீ இருப்பா, நான் பார்த்துக்க வசூலை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவளை வச்சு ஒரு நாடகத்தை போட்டு பணம் சம்பாதிக்கணும்னா நான் எப்படியோ சம்பாதிப்பேன். ஆனால் இந்த கமாண்டு போடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் புத்தி மயிறு கொஞ்சம் கூட கிடையாது. வசூல் வேட்டை ஆடுறேன், குடும்பமாக சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க, 3 எஸ்ஐ நம்பாதீங்க, இந்த இதெல்லாம் இவங்க போடுறாங்க. இருந்தாலும் நான் இதையும் தாண்டி என் பொண்டாட்டியை சரி வேணாம், இவ்வளோ தான் சரியாக போச்சுன்னு சொல்கிறான், வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டேன். ஆனால் அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஜெக்ஷன் போட்டப்பையும் மருந்து மாத்திரை சாப்பிட்ட இப்போயும் அது உடனே கேட்டுச்சு. இங்கிலீஷ் மருந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் கேட்கும். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அந்த மருந்தோட வேகம் குறைய வீரியம் குறைய தன்னால் வந்து திருப்பி அந்த வலிகள் உண்டாகும். இப்போ நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கி அவளை ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த உளிச்சல் அந்த எண்ணெய் இருக்குல்ல, இப்போ ஒருத்தவங்க இப்போ அடிப்படுது, முட்டுக்கால் வலி கைகால் வலி அப்படின்னா ரத்தக்கட்டு இருந்தால், இப்போ சூர்யாவே வந்து குத்தாலத்தில் இருந்தப்போ மாடியிலேருந்து குதிச்சான், முதுகெலும்பில் வந்து பாதிப்பாச்சு. அதே ஆஸ்பத்திரியில் தான் போய் ஸ்கேன் பார்த்தப்போ நடுமுதுகில் வந்து ஒரு இடத்துல விலை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் போய் எண்ணெய் வைத்தியத்திலேயே, அதாவது அந்த சுளுக்கு எடுப்பாங்க தெரியுமா, அந்த ஆயுர்வேத வைத்தியத்திலேயே அவளை குணப்படுத்தி விட்டேன். ஏன் அதே மாதிரி சுமிக்கு நம்ம பண்ணக்கூடாது, ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் வந்து வேறு முயற்சி எடுக்க போகிறேன். அவளை கூட்டு போய் ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட பார்த்து அதை என்ன எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, அந்த செஸ்ட்டுக்கு கீழே அந்த இடுப்பு, அப்போ என்ன எங்கெங்கே அந்த மண்டையில் உள்ள வீக்கம்லாம் என்ன வத்தலையா, கண்ணுக்கிட்ட உள்ளது வந்து லேசாக வந்து அந்த இது மாறி இருக்குது, ஆனால் மேலே உள்ள இந்த நெத்தி பொட்டில் உள்ள அடிபட்டது வந்து இன்னும் மாறலை, அது அந்த இடத்துல எலும்பு இதாக இருக்குது, கிராக் ஆகிருக்கு. ஸோ வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் ஒத்துழைக்கணும், என் கூட இருக்கிற ஒத்துழைக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, உன் பொண்டாட்டி நாடகம் போடுறா, உன் பொண்டாட்டி நடிக்கிறா, உன் பொண்டாட்டி இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், என் பொண்டாட்டியோட வலி வேதனை எப்படி இருக்குங்கிறது அதை அடிபட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இவளுக்கு சும்மா இருக்கிறவளுக்கு எப்படி தெரியும்? இவ ஒன்றுமே கிடையாது. இவ விஷயத்தில் மாத்திரம் நான் எல்லாத்துலேயுமே கண்ணும் கருத்துமா. அன்றைக்கி ஒரு தடவை யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்ன உடனே நான் தான் போய் நின்றேன். அதே மாதிரி போன தடவை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு மயக்கம் போட்டு வயிற்று வலியில் போய் ட்ரிப்ஸ் ஏற்றினப்பையும் நான் தான் போய் நின்றேன். இவ போலியாக நடிக்கிறாள். ஆனால் இவன் நடிக்கிறதுக்கு பூரா நான் கூட இருந்து ஏதோ உண்மையிலே அவளுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி பயத்துலையும் படபடப்புலையும் நான் வாழ்கிறேன். என்கிட்ட உள்ள ஒரு வீக்னஸ் அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன். யாராவது அழுதாலோ கஷ்டப்பட்டாலோ எனக்கு மனசு தாங்காது. ஏன்னா என் கூட இருக்கிறவங்கள வந்து அதை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை என்னை நம்பி வந்தவங்களாக இருக்கட்டும், நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் எனக்கு இலகின மனசு. அதனால் இவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா அதே அளவு தானே என் பொண்டாட்டிக்கு நான் பார்க்கணும். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணா போச்சா அது நல்லதா? எங்கேயோ இருந்து வந்தவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு புருஷன் வந்து இந்த மாதிரி என்னை வந்து வேறு மாதிரி தவறான பாதையில் கூட்டு போகிறான், எனக்கு வாழ வழி இல்லை, என் பிள்ளைகளுக்கு வழி இல்லைன்னு சொன்னவளையே இவ்வளோ தூரம் பாதுகாக்கிறவன், எனக்காக 3 பிள்ளைகளை பெற்று என் குடும்பத்தை பாதுகாக்கிற என்னுடைய மனைவிக்காக நான் ஏன் இறங்கி செய்யக்கூடாது? இதுக்கு எந்த நாய்க்கு நான் பயப்படணும்? இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ நான் கிளம்பி வந்து நான் போய் என் பொண்டாட்டியை போய் பார்த்து அவளுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு வர்ற வரைக்கும் நீ வேணால் கிளம்பிப்போ, 4 நாளைக்கு வராத, இப்போ இல்லை துணிமணி அப்புறம் எடுத்துக்கிட்டு போ, இல்லையா நான் கிளம்புறேன் 4 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஜூ கொடுத்துக்கிட்டே இருக்கா, என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் கூட என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறா. ஒரு கஷ்டம்னா ஒன்றும் உபகாரம் பண்ணாட்டினா உபத்திரியம் பண்ணக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும். சரிங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் பிரச்சனை போ, ஏன்னா நான் வந்து இப்போ அங்கே போயிட்டேன்னு வைங்களேன், இவளுக்கு ஒரு 3 நாளைக்கு சரக்கை போட மத்தியான நேரம் வெறும் வயிற்றில் குடிக்க லைவு போட விடாமல் என்னை கெடுக்க
என் மேலே அன்பு வச்சுருக்காளாம். இவன் சொல்கிற காரணம் என்னை இது அந்த பிள்ளை சொல்லுது, மஞ்சு அண்ணே ஏன் தெரியுமா அக்கா குடிக்கிறாங்க, எதுக்கு தெரியுமா அக்கா அந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு உங்களை வந்து சண்டை போடுறாங்க, உங்கள் மேலே அலாதி பிரியம்னே, உங்கள் மேலே அதீதமான அன்புனே, அது வெறித்தனமான காதல்னே, அதனால தானே அவங்க இவ்வளோ தூரம் அவங்க போகிறாங்க, அவங்களோட அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பிரெயின் வாஷ் பண்ணுது, மண்டையை கழுவுது. நான் சொல்கிறேன் என்ன தான் அன்பு இருந்தாலும் 6 வருஷம் 7 வருஷமாக உன் கூட தானே இருக்கேன். நான் என்ன எப்பயுமே போய் வந்து என் பொண்டாட்டி கூட நான் வாழ போகிறேன், இல்லை அவங்களுக்கு தினம் போய் கரிமீன் வாங்கி கொடுத்துட்டு நல்லது பொழுது வாங்கி கொடுத்துட்டு, இல்லை என் பேரன் கூட கொஞ்சி குழாவிட்டு என் குடும்பமே கதி நான் கிடக்கிறேன். என்னைக்கு உன்னைய தொட்டேனோ அன்னைக்கே நான் கெட்டேன். என் குடும்பம் நாசமாக போய் நடுத்தருவில் நிற்கிது. இதில் நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து மண்ணவாரி தூத்தி இறைச்சதில் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட இழப்புகள் வேறு என் குடும்பத்தில். இதையும் தாண்டி என்றைக்கே ஒரு நாள், அதாவதுங்க நல்லதுக்கு போகாட்டினாலும் கெட்டதுக்கு முன்னால் நிற்கணும். என்னுடைய கேரக்டர் அதுதான். எவ்வளவோ விஷயங்கள் இவன் நான் போகிறப்ப பூரா தடுத்துருக்கா. நான் அப்போ தான் கிளம்புவேன், எப்போ அன்றைக்கி போயிட்டு வந்துடுறேன் ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கே தெரியும்ல, ஞாயிற்றுக்கிழமை போய் என் குடும்பத்தை போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சொல்லும்போது பூரா சண்டேனால மண்டை உடையும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே ஏன் வருதுங்கிற மாதிரி நான் அங்கே போனால் இவங்க உட்காந்துக்கிட்டு கதறது, ஃபோனை போடுறது, கான்காலில் யாரையாவது எடுத்து இன்னும் வரலையான்னு சொல்லி இந்த மைனா பட கதாநாயகி மாதிரி எப்போ வர அப்படித்தான் இப்பயும் செஞ்சா. உங்கள்கிட்ட மறைச்ச உண்மையை இப்போ நான் வெளியே சொல்கிறேன். ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து ஒரு நாள் கூட ஆகலைங்க. 2வது நாள் காலையிலேயே ஃபோன் அடிச்சிட்டா, எப்போ வர்ற, இன்னமா ட்ரீட்மெண்ட் முடியலை, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்க, மிச்சம் காசு வச்சிருக்கியா, இல்லை எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டியா, நம்மளுக்கு மார்ச் இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு செலவுக்கு காசு வேணும், நீ யாருக்கிட்டையாவது வசூல் வேட்டை போட்டியா, இல்லை யாருக்கிட்டையாவது பிச்சை எடுத்து கூட ஏதாவது பண்ணு, என் காசில் கை வைக்கக்கூடாது அப்படின்டா. இவெல்லாம் ஒரு பொம்பளைய நான் கேட்குறேன், இவளுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இவ்வளோ ஒரு ஈனப்பிறவியவும் ஒரு ஈத்தரையவும் நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. நான் கூட இருக்கிறவனுடைய மனைவி, தனக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்த ஒரு தெய்வம் அவன். யார்? சுமி. அவளுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கும் போது தாராளமாக போயிட்டு வாப்பா, நல்லபடியாக பாரு, அவளுக்கு நல்லது புள்ளதை வாங்கி கொடு. அவளே சரின்னு சொன்னால் கூட, எனக்கு சரியாக போச்சுன்னு சொன்னால் கூட நீ விடாத, கையோடு இருந்து அவளுக்கு என்ன ஆச்சு ஏதா ஆச்சுன்னு சொல்லி டாக்டரை கூட்டு போய் பாரு. ஏன்னா ஊமக்காயம், பெண்கள் எப்பயுமே வீக்காக இருப்பாங்க. அடித்தது ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கு, மண்டையில் காயம் இருக்குங்கிற, அங்கே இடுப்புக்கு கீழே அடிபட்டுருக்குங்கிற, ஊமக்குத்தாக இருக்கும், உள்காயமாக இருக்கும், என்னங்கிறத போய் ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற டாக்டர், ஏன்னா அன்றைக்கி கொண்டு போன ரிப்போர்ட்டில் வந்து யாருமே எந்த பதிலுமே சொல்லலை அந்த ஹாஸ்பிட்டலில். இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நாங்களும் எங்களுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். சரி வேணாம், இதுக்கு மேலே அங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சுமியும் வந்து சொல்லிருச்சு, எப்பா வேணாப்பா நீங்கள் கிளம்புங்க சிக்குப்பாய், ஏன்னா அவளும் அங்கே உட்காந்துக்கிட்டு உங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, இங்கே இருக்க வந்து இன்னும் மேற்கொண்டு தான் எனக்கு செலவு, என்னால் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம், நீங்கள் போங்க, அவளை வந்து போய் அங்கே போய் பார்த்துக்கங்க, நான் ஏதோ பிள்ளைங்க இருக்காங்க 2 பேர், அவளுக்கு தான் துணைக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் கதி, அதனால் போங்கன்னு சொல்லி பெருந்தன்மையாக நீ அனுப்பி வச்சதே சுமி தான். அந்த பெருந்தன்மை கூட உனக்கு இல்லையே. ஒரு வார்த்தை சரி ரைட்டுங்க, அவளுக்கு உள்காயமாக இருக்கும், கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் செக்கப் பண்ணுங்கள், ஸ்கேன் அவ்வளோ தூரம் அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு 2-3 ஸ்கேன் எடுத்ததுக்கு 10,500 ரூபா, திருப்பி போய் ஒரு பிளட் டெஸ்ட் ஏதோ ஒன்று எடுத்ததுக்கு 5000 ரூபா, ஏகப்பட்ட காசு. மண்டையில் அந்த அடிபட்டதுக்கு உண்மையிலே அந்த இடத்துல எலும்பு பொழந்துருக்கா, இல்லை சேர்ந்துருக்கா, இல்லை அந்த வீக்கை வத்துமா வத்தாதா? நேற்று கூட கேட்குறேன், சுமி சொல்லுது அந்த வீக்கை என்ன வத்தவே இல்லைங்க, நானும் வந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, அச்சு போய் வாங்கிட்டு வந்தேன், அதுபோக வந்து கண்ணு வீக்கத்துக்கு மாத்திரை போட்டேன், கண்ணு வீக்கம் கூட மாறுது, ஆனால் அந்த நெத்தியில் அடிபட்ட அந்த எலும்பு விலகுனது வந்து இன்னும் வந்து சரியாகலை. என்னான்னு சொல்லி நான் போய் நேரில் பார்க்கணும்லங்க. ஏங்க ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இதை கூட செய்யலைன்னா நான்லாம் மனுஷனாக உயிர் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி திமுருக்கு இதெல்லாம் ஆகும், அவன் ஏன் சும்மா இருக்க மாட்டேங்கிறா, கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு ஏன் ஊர்வாயில் உழுகிறா? அது அவளுடைய கேரக்டர். அவள் ஒரு சைக்கோ, அவள் ஒரு மனநோயாளி, அவள் ஒரு கிறுக்கச்சி, அப்படித்தான் அவள் பண்ணுவா. அவளுடைய இது மாறுமா? அவ்வளோ பிரச்சனைகளையும் கமாண்டு போட்டுக்கிட்டு இருந்தா. நேற்றா முந்தானால கூட நைட்டு லைவ்லையோ 6 மணி லைவ்லையோ உட்காந்து கமாண்டு போட்டுக்கிட்டு இருக்கா. நான் அதை எப்படி எடுத்துக்கிருவேன்? நெகட்டிவாக எடுக்க மாட்டேன். சரி, அவளுக்கு பொழுது போகல, ஏதோ அந்த மீடியாக்குள்ளேயே இருந்தவ, அதிலேயே ஊறி போனவ. இப்போ நம்மளுக்கே ஒரு நாள் லைவ் போடலைன்னா இருக்க முடியுதா? உங்களை பார்க்காம எவ்வளோ பிரச்சனைனாலும், எவ்வளவு தான் எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டைனாலும், சட்டையே கிழிஞ்சாலும் நான் லைவுக்கு வந்துடுறேன்ல. முந்தா நாள் நைட்டு என்ன ஆச்சு? 6 மணி லைவை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்குள்ளே சண்டை, எனக்கும் சூர்யாவுக்கும். என்னையை போட்டு பாடாப்படுத்தி சட்டையெல்லாம் பனியனெல்லாம் கிழிச்சு மண்டை முடியை போட்டு ஆஞ்சு விட்டு அவ்வளோ தகராறு நடந்துச்சுல. நான் 10 மணி லைவ் வராமல் இருந்தேனே.
அதுலேயும் வந்து உங்கள்கிட்ட கிழிஞ்ச பணியை தூக்கி காட்டினேன்ல. அப்போ எனக்கும் வந்து இந்த மீடியா விட்டு வெளியே போக முடியலை. நானும் அதுக்கு ஒரு அடிமை ஆகிட்டேன். நீங்களும் என்னை இல்லாமல் ஒரு லைவ் மாமா வரலன்னா உங்களுக்கும் அப்படியே இந்த எப்படி ஒரு படபடப்பு வரும். எங்கடா போனார் மாமா, ஒருவேளை கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ரெடி பண்ணுவோமா, இல்லை ரிப்பா அப்படின்னு சொல்லிலாம் ஏகப்பட்ட பேர் இப்போ பண்ணுறீங்கல்ல. ஆக நம்மளே என்ன அப்படி தானே இருக்கோம். இத்தனை வருஷமாக 6-7 வருஷமாக நானும் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் என்னை எல்லாருக்குமே பிடிச்சி போய் தானே எல்லோரும் வர்றீங்க பார்க்குறீங்க. நான் இல்லைன்னா உங்களாலே ஒரு நாள் கூட இல்லாமல் இருக்க முடியல. இதே கேரக்டர் தானே சுமியும் 2 வருஷமாக சேனலில் இருக்கா, 2 வருஷமாக லைவ் வீடியோ போடுறா. அதை ஒரே ஒரு நாள் அவள் வந்து அமைதியாக வீட்டில் இருக்க முடியுதா? ஐசியூ வார்டிலேருந்து வெளியே வந்து அடுத்த நிமிஷமே செல்ஃபோன் எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டவன் உட்காந்து வீடியோ போடுறா. சுகைலுக்கு வந்து போட்டோ அனுப்புனவன் இவன் திருந்துவாளா? அப்போ அதை நெகட்டிவை நம்ம என்ன இது பண்ணணும், பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போயிடணும். சரி இவன் கேரக்டர் இதுதான், இவன் மாற மாட்டான். இவளுக்கு இன்னும் அந்த மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யார் எங்கே இவளை குத்தம் சொல்கிறாங்க, யார் இவளை கழுவி ஊற்றுறா, அது சூர்யாவா இல்லை கமெண்ட் பண்ணுறவங்களா, அவங்கள திருப்பி இவளுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டால் தான் இவளுக்கு அடங்கும், இவளுக்கு ஆறும். அந்த கேரக்டர் இவ. அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன், சரி ரைட்டு விடு, அவளுடைய பொழப்பு அதுதான், அவளுடைய குணமே அதுதான், நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிறணும்னு சொல்லி நான் போகிறேன். ஆனால் இது என் கூட இருக்கிறவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே வார்த்தை, நீ போகிறதா இருந்தால் நீ போ, நான் கிளம்பி எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன், இல்லை தாராபுரம் போகிறேன், இல்லை நான் வந்து திருப்பூருக்கு போகிறேன்னு சொல்கிறாளே தவிர கிளம்பி போக மாட்டேங்கிறா. ஏன்னா அங்கிட்டு போயிட்டா நான் போய் என் குடும்பத்தோடு போய் ஒட்டிடுவேனா. என் குடும்பத்துக்கு கூட போய் 2 நாள் இருந்தேன் ஆஸ்பத்திரியில். இவங்க என்ன படப்படப்பு தெரியுமா, ஐயோ குடும்பத்தோடவே போயிட்டான், இவனை மண்டையை கழுவி பழையபடி இவன்ட்ட வந்து அப்படியே ஒட்டிக்கிடுவாங்க, இவனுக்கு குடும்பத்தோட அக்கறை வரும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்ல விருப்பம் இல்லை. எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் தோணுச்சு. இப்படியே நம்ம குடும்பத்தோடய இருந்துடலாமே. இந்த பக்கம் பார்த்தா என் மகன், இங்கிட்டு பார்த்தா என் சின்ன மகன், அங்கிட்டு பார்த்தா நேற்று பார்த்தா என் பேரே வந்துட்டான் போல் என் வீட்டுக்கு. அங்கே சுமி வீட்டில் வந்து என்ன அத்தம்மா உனக்கு மண்டையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி பார்த்து அழுதானா. சுமி அதை பார்த்து சுமி அழுக, இவங்க 2 பேர் அழுகிறத பார்த்து ஃபோனில் நான் அழுக. ஆக குடும்பத்தோட அந்த பாச பிணைப்புங்கிறது எப்பயுமே வந்து விலகி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் விலகி இருந்தாலோ இல்லை ஒட்டாமல் போனாலோ அதோட அத்து விட்டு போகாதுங்க. ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடக்கும், அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி அந்த திடீர் திருப்பம்பாங்கல்ல, குடும்பத்தோட போய் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவை உருவாக்கி தருவேன். ஆனால் அதை கெடுதல் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுதான் என் கூட இருக்கிறவர். நான் இங்கிட்டு போயிட்டேன்னா என்ன ஆகும், சூர்யாவுக்கு அடுத்து வீடு கட்டுற பிளானு இதாகும், தடைப்படும். பணம் சேர்க்குற பிளானு தடைப்படும், நகை நட்டு வாங்குறது தடைப்படும். ஏன்னா நான் கூட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு சுமையை கடனை என் தலை மேலே ஏற்றி என்னை நகலை விடாமல் இங்கிட்டு போக விடாமல் அங்கிட்டு போக விடாமல் அப்படியே வச்சுருக்கா. ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு ஜெயிலில் அடப்பட்ட ஒரு கைதி மாதிரி என்னை வச்சுருக்கா. இதே வந்து நான் வந்து அங்கே போயிட்டேன்னு வைங்களேன், இவளுக்கு என்ன ஆகும், பண பாதிப்பு. 2வது நான் கூட இல்லைன்னா அடுத்து வந்து என் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பொழுது செய்வேன். ஆக இவளுடைய வாழ்க்கை பாதிப்பு ஆயிருங்கிறதுக்காக என் பொண்டாட்டி மேலே குற்றம் குறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் மேலே ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்கிறான். சுகைல், ரிப்பாய், சபி, சரத்துன்னு சொல்லி என்கிட்ட மண்டையை கழுவுறான், தலையை நம்ம அந்த ஓதுறான். ஒன்றுமே இல்லை, அன்றைக்கி சொன்னது தான், 50,000 ரூபாய்க்கு நீ வந்து அவளுக்கு கொடுக்க விடாமல் தடுத்த. இன்றைக்கி ஆண்டவன் பற்றிய அவளுக்கு வந்து எத்தனை பேர் வேணாலும் லட்சமாக கொடுக்குறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுறவன் கிடையாது. இப்போயுமே காலையில் என்ன தெரியுமா சொன்னா சுமி, இந்த ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க, அவங்க ஏரியாவிலே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கா, பெரிய ஆஸ்பத்திரி, அந்த பேரை சொல்ல விரும்பலை, அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம். எனக்காக பணம் தர்றதுக்கு என் உறவுகள் இப்போ ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட கேட்குறதோ வாங்குறதோ, இதை மீடியாவுக்குள்ளே வந்து பல பேர் பல மாதிரி பொருளையை கிளப்பி விட்டு கொடுக்காதவங்கள கூட கொடுத்தேன்னு சொல்ல வைக்கிறது, அவங்கள கழுவி ஊற்றுறது, இதெல்லாம் பார்க்குறது பிடிக்காம ஏன் உறவு அவள் யாரை சொல்கிறாங்கிறது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. அவள் யாரை சொல்கிறா தெரியுதா, சுகையில் சொல்கிறா. சுகையில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு தான் புள்ளி வச்சாலே நான் தான் கோடு போட்டு ரோடு போடுறவன். இவன் சொல்கிறா பேரை சொல்லாமல், உங்களுக்கு பிடிக்காத ஆள் ஒரு ஆள், ஆனால் எனக்கு பிடிச்ச ஆள், இதிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேன் வேணாமா யாருன்னு. அவன் சுகையில், அவன் பணம் கொடுத்து நீயே ட்ரீட்மெண்ட் நீ பாரு, என்ன 2 நாள் உன்னை ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன், உன் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது, என்னையே தான் எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க, எல்லாம் சூர்யா முதற்கொண்டு சொல்கிறேன். இவங்க 2 பேர் தானே காதல் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரம் புருஷனை தேடுறாளே அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னதை அவன் மைண்டில் வச்சுருப்பான் போல். அதை வச்சு சூர்யா இவகிட்ட சுமிக்கிட்ட சொல்லி, நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறேன், எப்படி செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கேன். இவன் அதை வந்து என்கிட்ட சூசகமாக சொல்கிறான். சுமி, உங்களுக்கு பிடிக்காதவர் எனக்கு பிடிச்சவர் பணம் செலவு பண்ணுறேங்கிறாருன்னா என்ன அர்த்தம்,
அப்படி ஒன்றும் நான் வந்து கேவலப்பட்ட பிறவி கிடையாதுல்ல. என் பொண்டாட்டிக்கு, நான் கட்டின பொண்டாட்டிக்கு, நான் தாலி கட்டின பொண்டாட்டிக்கு, நான் கருகமணி போட்ட பொண்டாட்டிக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதா? என் பிள்ளையர் இல்லையா? என் மையன் பெரியவன் இல்லையா? இல்லை நான் இல்லையா? என் தலையை அடமான வச்சாவது நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேனா? எங்கேயோ உள்ளவன் அவன் ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லுவான். அதை கேட்டுக்கிட்டு நான் வந்து சரின்ட்டு போனால் என்னைய மாதிரி ஒரு கேவலமான பிறவியவே இருக்கேன் உலகத்தில். அதனால் நான் யாருக்கிட்டையாவது பிச்சை எடுத்து கூட, ஆன்லைன் பிச்சை எடுத்து கூட என் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். யார் எனக்கு உதவுறதுக்கு பல லட்சக்கணக்கான உள்ளங்கள் இருக்குது. என் தங்கச்சி பிள்ளைங்க, என் மாப்பிள்ளைங்க, என் சகோதரிகள், என்னுடைய சகோதரர்கள், நான் அண்ணனுக்கு அண்ணனாக நினைக்கிறவங்க, தம்பிக்கு தம்பியாக நினைக்கிறவங்க, கூட பிறக்காத தங்கச்சிங்க, எம்புட்டோ பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு பண உதவி செய்ய மாட்டாங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சுகையிலோட உதவி எனக்கு தேவை கிடையாது. என் பொண்டாட்டிக்கு இப்பயும் சொல்கிறேன், ஆங்கில மருத்துவமா இல்லை வந்து ஆயுர்வேத மருத்துவமானு கேட்பேன். அவன் ஆங்கில மருத்துவம் தான் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் ஒரு அறிக்கை விடுவேன். என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி முடியலைங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து குமியும். ஸ்கேனில் வந்து அவன் பணத்தை போட்டு காட்டுவாங்க, எனக்கு உதவி செய்வாங்க. ஆனால் நான் அப்படி காசு வாங்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. உங்கள் அன்பே போதும், உங்களுடைய அன்பே போதும், எனக்கு அன்பளிப்பு தேவையில்லை. அப்போ சரி, சில பேர் சொல்லுவாங்கண்ணே நீங்கள் காசு வேணான்ட்டீங்க, ஆனால் மாமா நீங்கள் காசு வேணான்ட்டீங்க, அண்ணேன்னா உடனே மெர்சி மாட்ட போயிடுவாங்க. அதனால் அண்ணா எல்லாருமே சொல்கிறேன், பொதுவாக எல்லா தங்கச்சிகளுக்கும் நான் அண்ணன் தானே. எவ்வளவோ தங்கச்சிகள் உதவி பண்ண ரெடியாக இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன், அண்ணா நீங்கள் வாய் திறந்து கேட்டுட்டீங்க, கேட்காதவர் கேட்குறீங்க. நீங்கள் வந்து வேறு எதுக்கும் சூர்யா கூட போய் குடிச்சு கும்மால் அடிக்கிறதுக்கோ இல்லை சரக்கு அடித்து சல்லாபமாக இருக்கிறதுக்கோ நீங்கள் கேட்கல. உங்கள் மனைவிக்கு முடியலை, அதுக்கு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்குறீங்க, நாங்கள் தர்றதுக்கு தயார். இப்படி தான் அவங்க வாயிலேருந்து வரும். இருந்தாலும் உங்களுக்கு நான் செலவெழுத்து விடுறதுக்கு நான் விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறத நான் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டு ஏன் போகிறேன்னா, செலவும் கம்மி, சீக்கிரமாகவும் ரெக்கவரி ஆகலாம். புண்ணு, வயிறு புண்ணு எதாக இருந்தாலும் அந்த தைலத்தை போட்டாலோ இல்லை தென்னைமரக்குடி எண்ணெயை போட்டாலோ இல்லை ஆரஸ்பதி நீலகிரி தைலம் போட்டாலோ ஏதோ ஒன்று போட்டு நான் அதிலேயே ஆற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு நான் உங்கள்கிட்ட வருவேன். அப்போ நீங்கள் எனக்கு உதவி பண்ணாலே போதும். அது வரைக்கும் நீங்கள் யாருமே வந்து ஓவராக கான்ஃபிடென்ட் பண்ண வேணாம். ஆர்வத்தோடு இருக்கீங்க, எனக்கு உதவி பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஏன்னா என் குடும்பத்தையும் என் மனைவியையும் காப்பாற்றுறது எனக்கு தெரியும். ஏன்னா இது ரமலான் மாதம். இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட பொய் சொல்லி காசு வாங்கி அந்த காசு எனக்கு நிலைக்காது. அதனால் நல்லபடியாக நான் போகிறேன். இப்போ இதில் வந்து யார் ஊடால வந்து தடைகளில் நின்னாலும் அதை தகர்த்து எரிஞ்சிட்டு உடைச்சி முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், என் மனைவியோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அதில் விளையாடுறது யாராக இருந்தாலும் சரி தான், அந்த உயிரோடு விளையாடுறவங்கள ஒரு மயிருக்கு கூட சமமாக நான் நினைக்க மாட்டேன். கண்டிப்பாக என் மனைவியை நான் காப்பாற்றுவேன். அந்த நம்பிக்கையோடையும் அவங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஆறுதலோடையும் நீங்கள் காட்டுற அந்த பிரார்த்தனையும் அவளை வந்து திருப்பி மீட்டு கொண்டு வரும். எமங்கிட்ட இருந்தே மீண்டவன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில எறும்புகள்கிட்ட இருந்து மீள்றதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. இவளுக பேச்செல்லாம் இவளுங்கிறேன், என் கூட இருக்கிறவெல்லாம் விடுற சாபம்லாம் தூசிக்கு சமம். ஏன்னா நாங்கள்லாம் கடவுளுக்கு பயப்படுறவங்க, நாங்கள்லாம் வந்து கர்மாவுக்கு பயப்படுறவங்க. நாங்கள் நாளைக்கு இதே நிலமை, நீ யாரை வந்து தூத்துனியோ, யார் மேலே வந்து ஏளனம் பண்ணியோ, யாரை கேலி பொருளாக தினம் திட்டினியோ, உனக்கும் ஒரு நாள் ஆண்டவன் உன்னைய படுக்க வைப்பான். அன்னைக்கு உன் பக்கத்தில் நானும் சுமியோ இருக்க மாட்டோம், உங்கள் அம்மா கூட உன்னைய பார்க்குறதுக்கு வரமாட்டாங்க. அந்த ஒரு நிலைமையை ஆண்டவன் உனக்கு கொண்டு வந்து விடுவேன். நான் வேணான்னு நினைக்கிறேன், என் வாயிலெல்லாம் விழுவக்கூடாது. நான் ஆம்பளை ஒரு கண்ணீர் விட்டால் அவ்வளவுதான், அதோடைய பலன் வந்து பயங்கர படி எஃபெக்டாக இருக்கும். தப்பிச்சுக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இனிமேலும் நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்க போவோ வந்தாலோ மனசார போயிட்டு வாங்கன்னு அனுமதி கொடுத்து விடு. இல்லாத பட்சத்துக்கு அதை ஆண்டவன் உன் பக்கம் திருப்பி விட்டுருவேன். நல்லா யோசிச்சுக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் போய் இப்போ என் மனைவியை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய பொருள் வாங்கி கொடுத்துட்டு, அவங்க இன்னைக்கு காலைல வரும்போது நெஞ்செலும்பு வேணுன்ட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்துட்டு, பழங்கள் மோசம் சரியாக போகலையா, நாட்டுப்பழம் இல்லை கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா ஆங்கில மருந்து சாப்பிட வயிறு பூரா புண்ணாகும். அதனால் பழங்கள், நாட்டு வாழைப்பழம், செவ்வாழை இல்லை வேறு ஏதாவது பழங்கள், வேறு ஏதாவது ஆப்பிள், மாதுளம்பழம் வாங்கி கொடுத்து அவங்கள கொஞ்சம் போய் பார்த்துட்டு அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் வர்றேன். இதுக்கு அப்புறமும் வந்துக்கிட்டு உன் பொண்டாட்டியை பார்க்க போகக்கூடாது, வரக்கூடாது, ஏதாவது எனக்கு தடை போட்டானா அதுக்கப்புறம் என் வழி தனி வழின்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். இனிமேல் இவளை வந்து நான் மதிக்க தயாராக இல்லை. நான் என் குடும்பத்தை எப்படி பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். மனைவி தான் முக்கியம். காலையில் வீடியோவில் சொன்ன மாதிரி சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போயிடும்.
அப்புறம் இவன் என்னை தூக்கி போட்டு மிதிப்பா, என்னை கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் போயிடும். அதுக்காவது ஒரு ஜீவன் உயிரோடு இருக்கணும். கண்டிப்பாக என் பொண்டாட்டி நல்லா இருப்பா, இன்னும் 100 வருஷத்துக்கு பல 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்களும் வேண்டிக்கங்க, நானும் வேண்டிக்கிறேன். நன்றி.